பிளான்ஸா கான்டெஸ்ட் பிளான் பண்ணனாக்க 4 பிளானுமே நம்ம ஆக்டிவேட் கொடுக்கணும். ஃபேக் ஐடி போடக்கூடாது. ஃபேக் ஐடினா என்னது? ஜிபே போன்பே இல்லாதவர்களுக்கு ஐடி போட்டு கொடுக்க கூடாது. அப்ப 4 பிளானையும் ஆக்டிவேட் பண்ணணும். வருகிற 30ஆம் தேதிக்குள்ள ஆக்டிவேஷன் முடிஞ்சிருக்கணும். 10 நபர்களை செலக்ட் பண்ணணும். 10 நபர்களும் தலைக்கு 10 பேரை கொடுக்கணும். அப்படி 10 நபரை நம்ம ஸ்பான்சர் பண்றது மூலியமா நமக்கு ஸ்பான்சர் இன்கம் என்ன கிடைக்கும்? ஓகேங்களா? அதை பத்தி ஒரு சிறிய பார்த்துக்கலாம். அன்பு நண்பர்களே, இங்க பாருங்க, ஒரே ஒரு நபரை நம்ம ப்ரோபதி கிளப்ல 4 பிளான்ல இணைக்கிறோம். 4 பிளான்ல இணைக்கும் பொழுது இன்னைக்கு நான் கிளாஸ் எடுத்தது ஸ்டாண்டர்ட் பிளான். இந்த ஸ்டாண்டர்ட் பிளான்ல மட்டும் அந்த ஒரு நபர் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் என்னங்கிறத பாருங்க. இப்ப ஸ்பான்சர் இன்கம் 3வது லெவல்ல தொடங்கி 8வது லெவல் வரையிலும் நமக்கு ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்ப 3வது லெவல் நீங்க அறிமுகப்படுத்துற நபர் உங்களுடைய டவுன்லைன் 3வது லெவல் இன்கம் அவர் வாங்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் 1500 ரூபாய் நாங்க பார்த்தோம். ஓகேங்களா? அதே நபர் 2வது லெவல் சீனியாரிட்டி, அதாவது 4வது லெவலுக்கான சீனியாரிட்டி பிரகாரம் அவர் பேமெண்ட் வாங்கும் பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கக்கூடியது எவ்வளவு பாருங்க. ஒரு நபர்கிட்ட இருந்து 7500 ரூபாய் வீதம் 15000 ரூபாய் உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கமா கிடைக்கும். 5வது லெவல் அவர் பேமெண்ட் வாங்கினாரு அப்படின்னாக்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும், ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும். ஒரு நபருக்கு 30,000னாக்க 2 பேர்கிட்ட இருந்து 60,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்பான்சர் ஹெல்ப்பா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதே நபர் சீனியாரிட்டி அடிப்படையில் 6வது லெவல் பேமெண்ட் வாங்கினாரு அப்படின்னாக்க ஒரு நபர்கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் வீதம் 2 பேர்த்துக்கிட்ட இருந்து நமக்கு 2 லட்சம் ரூபாய் ஸ்பான்சர் இன்கமா கிடைக்கும். அதே நபர் 7வது லெவல் சீனியாரிட்டிக்குள்ள வந்து அந்த 7வது லெவல் பேமெண்ட் அவர் வாங்கினாரு அப்படின்னாக்க ஒரு நபர்கிட்ட இருந்து 3 லட்சம் ரூபாய் வீதம் 3 பேர்த்துக்கிட்ட இருந்து 9 லட்சம் ரூபாய் நமக்கு ஸ்பான்சர் ஹெல்ப்பா கிடைக்கும். கடைசியா வரக்கூடிய 8வது லெவல் பேமெண்ட் நீங்க அறிமுகப்படுத்தின நபர் வாங்கிட்டாரு அப்படின்னாக்க அந்த 8வது லெவல்ல 6 லட்சம் ரூபாய் வீதம் 3 பேருக்கிட்ட இருந்து 18 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கமா கிடைக்கும். அப்ப மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நபரை இந்த நிறுவனத்துல அறிமுகப்படுத்துறது மூலியமா ஒரே ஒரு பிளான்ல ஸ்டாண்டர்ட் பிளான்ல மட்டும் 29,76,500 ரூபாய் நமக்கு ஸ்பான்சர் இன்கமா கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா மெயின் ஐடிக்கு மட்டும்தான். அப்ப ஒவ்வொரு பிளானுக்குமே 5 குளோனிங் ஐடி சொல்லியிருக்கிறோம். அப்ப 29,76,500 இன்ட்டு குளோனிங் ஐடி 5 கணக்கு போடுங்க. கணக்கு போட்டு பாருங்க, தலை சுத்தம். அவ்வளவு பெரிய வருமானம் ஒரே ஒரு நபரை இந்த நிறுவனத்துக்கு நம்ம அறிமுகப்படுத்துறது மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு பிளான் வருமானம். மீதி என்ன பேசிக் இருக்கு, எலைட் இருக்குது, ஃபேண்டசி இருக்கு. அப்ப இந்த ஒரு பிளான்லயே இவ்வளவு பெரிய வருமானங்கள் இருக்கு. இப்ப நம்ம கோவா ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆகணும் என்ன பண்ணிருந்தோம்? 10 பேரை அறிமுகப்படுத்த சொல்லியிருக்கிறோம். இந்த 10 பேரை அறிமுகப்படுத்துறது மூலியமா ஸ்பாட் ரெஃபரல் இன்கமா ஒரு 4000 ரூபாய் நமக்கு, பிளானுக்கு 100 ரூபாய் வீதம், 4 பிளானுக்கு 400 ரூபாய். 10 பேர் அறிமுகப்படுத்துறது மூலியமா ஸ்பாட் ரெஃபரல் இன்கமா ஒரு 4000 ரூபாய் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம அவளுக்கு ஃபாலோ பண்ணி கரெக்டான முறையில் அக்செப்ட் கொடுத்து அப்கிரேட் பண்ண வச்சு அவரை கையை பிடிச்சி நம்ம கூட்டிட்டு வந்தோம்னாக்க நமக்கு அந்த ஒரு நபர் மூலியமா கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பிளான்ல மட்டுமே மெயின் ஐடியில இருந்து 29,76,500 ரூபாய் நமக்கு ஸ்பான்சர் இன்கமா கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப குளோனிங் ஐடி 5ங்கும் போது இந்த இதை அப்படியே 5ஆல பெருக்கி பாருங்க, வரக்கூடிய தொகை என்னன்னு பாருங்க. இவ்வளவு பெரிய தொகை வரதுக்கு இது நம்ம கிரௌட் ஃபண்டிங் ஹெல்பிங் பிளாட்ஃபார்ம் சொல்லிடுறோம். அப்ப கிரௌட் ஃபண்டிங் மூலியமா இந்த நம்ம அமௌண்ட் சீனியர் கிரிப்ல வரதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டுமே, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் கூட ஆகட்டுமே. என்ன நமக்கு கேட்டு போகுது? நம்ம 2வது லெவல்லயே நம்ம கையில இருந்து கொடுத்த காசை டபுளா நம்ம எடுத்துருக்கோம். எந்த வித கஷ்டமும் நஷ்டமும் கிடையாது. ஒரு நபரை அறிமுகப்படுத்துறது மூலியமா நமக்கு எந்த வகையிலும் நமக்கு ப்ரெஷர் வரப்போறதே கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தர் அறிமுகப்படுத்திட்டு அவரை அம்போன்னு விட்டுறக்கூடாது. ப்ரோபதியை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ண வைக்கணும். அவரை தெளிவுபடுத்தணும். பணம் வரும்பொழுது அக்செப்ட் பண்றது எப்படி சொல்லிக் கொடுக்கணும். அடுத்த லெவலுக்கு உடனே அப்டேட் பண்ண சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கு பேர் ஃபாலோ அப்னு பேருங்க. இந்த ஃபாலோ பண்ணி 8 லெவல்ல வரும். நீங்க கரெக்டான முறையில் கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்பான்சர் இன்கம் இவ்வளவு பெரிய தொகை நமக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட
போய் பேச போறோம். எப்ப சிரமத்தில் இருக்கிற இது மாதிரி ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு, இத்தனை ஆண்டு காலமா கஷ்டப்பட்டோம், இன்னும் ஒரு 4-5 வருஷம் கஷ்டப்படுறோம், பரவாயில்ல, என் கூட வா, இது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம நிறுவனத்தை அறிமுகப்படுத்தி இந்த நிறுவனத்துல ஒரு மெம்பர்ஷிப் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னாக்க அவங்க தலைமுறையா உங்களை மறக்க மாட்டாங்க, வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? மிகப்பெரிய ஸ்பான்சர் இன்கம், அந்த மெயின் ஏரியை பொறுத்தவரையிலும் லெவல் இன்கம் அது மாறாது. பேசிவ்ங்கிறது லெவல் இன்கம், அது மாறவே மாறாது. பிக்சடா என்ன தொகையோ அது வந்தே தீரும். சீனியாரிட்டி பிரகாரம் ₹1 கூடாது, ₹1 குறையாது. ஆனால் இந்த ஸ்பான்சர் இன்கம் பொறுத்தவரையிலும் நீங்க டிசைட் பண்றதுதான், இந்த தொகை போதுமா, இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுமா. ஒரே ஒரு நபர் அறிமுகப்படுத்தலாம் எவ்வளவு பெரிய வருமானம் இருக்குனாக்க கணக்கு போடுங்க. இந்த 10 பேருக்கு கணக்கு போடுங்க. இப்போ பிளாக் பஸ்டருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பண்ணவங்களுக்கு 50 பேர் கொடுத்துருக்காங்க. அந்த 50 பேரும் 8 லெவல் பேமெண்ட்டை வாங்கும் பொழுது அவர் வாங்கிடக்கூடிய ஸ்பான்சர் கணக்கு போடுங்க. அதிகபட்சமா இந்த பிளாக் பஸ்டருக்கு 109 ஐடி கொடுத்துருக்காரு ஒருத்தர். அப்ப அந்த 109 பேருமே 8 லெவல் பேமெண்ட் வாங்குறாங்க அப்படின்னாக்க அவர் எவ்வளவு பெரிய கோடிகள்ல வந்து அவர் அப்படியே தலைப்பார். அப்படியே அவ்வளவு பெரிய ஸ்பான்சர் இன்கம். இதுக்கு அன்லிமிட்டட். நீங்க தான் முடிவு பண்ணணும் எவ்வளவு பணம் வேணும் அப்படின்றது. ஓகேங்களா? லெவல் இன்கம் பொறுத்தவரையிலும் ₹1 கூடாது, ₹1 குறையாது, கான்ஸ்டன்ட். அது நிச்சயமா வந்தே தீரும். சர்வ நிச்சயமா அந்த பணம் கிடைக்கும், மாறாது. இந்த ஸ்பான்சர் இன்கம் பொறுத்தவரையிலும் உங்களால மாற்றி அமைக்க முடியும். எவ்வளவு ஸ்பான்சர் கொடுப்பீங்களோ அவ்வளவு தொகை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம பார்த்த ஸ்டாண்டர்ட் பிளான்ல மட்டுமே இவ்வளவு பெரிய தொகைனாக்க பேசிக் இருக்கு, இந்த ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டு இருக்கிறோம், அடுத்த எலைட் பிளான் இருக்குது, ஃபேண்டசி இருக்கு. எல்லா பிளான்லையும் கூட்டி பார்த்தா பாத்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய தொகை வந்து நமக்காக ஒவ்வொரு நபருக்குமே நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ ராஜா. தேங்க்யூ.